வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்துவராது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக காங்கிரஸ் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் இணைந்து தேர்தலை சந்திப்போம் என்றும் விளக்கம். மத்திய அரசின் தொழிலாளர் திருத்த சட்டங்களுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் நாளை அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டம். பணிக்கு வராத தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை. விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமாருக்கு திமுகவில் வர்த்தக அணி செயலாளர் பதவி. முன்னாள் எம்.எல்.ஏ. சுப்புரத்தினம் செய்தி தொடர்பு துணை தலைவராக நியமனம். சபரிமலை ஐயப்பன் கோவில் மாசி மாத தரிசனத்திற்கு நாளை நடை திறப்பு. வரும் 17ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என்று கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. வெள்ளியின் விலையில் கடந்த 2 நாட்களாக மாற்றம் இல்லை. 1 கிலோ வெள்ளி 3,03,000 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் இணைந்தே தேர்தலை சந்திப்போம் என்றும் குறிப்பிட்ட முதலமைச்சர் சிலர் திட்டமிட்டே தேவையற்ற கருத்துக்களை பேசி வருவதாகவும் கூறினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் கட்சியில் சிலர் கூறி வந்த நிலையில் இந்தியா டுடே தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு முதல் முறையாக நேரடியாக பதிலளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு திருத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கின்றன. திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள், அமைப்புகள் இதில் பங்கேற்றன. இந்த நிலையில் நாளை பணியை புறக்கணித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாளை விடுமுறை எடுத்தால் அது ரத்து செய்யப்படும் என்றும், பணிக்கு வராமல் இருந்தால் ஊதியம் வழங்கப்படாது என்றும் போக்குவரத்து துறை எச்சரித்திருக்கிறது. ஏபிஎஸ் வாயில் பொய்யை தவிர வேறு எதுவுமே வராது என்றும், அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக சாடியிருக்கிறார். செங்கோட்டையன் கூப்பா கிருஷ்ணனை கேட்டால் இபிஎஸ் குறித்து தெரியவரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சிகள் அரண்டு போகின்றன அளவுக்கு இடைக்கால பட்ஜெட் இருக்கு என்றும் சேகர் பாபு கூறியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்துவராது என்று முதலமைச்சர் கருத்து குறித்து மக்கள் முடிவெடுப்பார்கள் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்று 2006இல் முடிவெடுக்காதது காங்கிரஸ் கட்சியின் தவறுதான் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அந்த ஆண்டில் திமுக ஆட்சி அமைத்த போதே அதை பற்றி பேசியிருக்க வேண்டும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா வங்கதேசம் வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியா ஜவுளி தொழிலுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என்று ராகுல் காந்தி எச்சரித்திருக்கிறார். இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு 18% வரி விதித்துள்ள அமெரிக்கா வங்கதேசம் நாட்டுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் அந்நாட்டு பொருட்களுக்கு 0% வட்டியை அறிவித்திருக்கிறது. இதை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல், இதனால் வங்கதேசத்திற்கே அதிக ஆதாயம் கிடைக்கும் என்றும், இந்தியாவில் குஜராத், திருப்பூரில் உள்ளிட்ட ஜவுளி தொழில் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆதரவற்று நிற்கும் என்று குஷ்பு தெரிவித்திருக்கிறார். அவர்களுடைய பிரச்சினைக்கு டெல்லி சென்று வந்தாலும் தீர்வு கிடைக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதிலும் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருப்பதாகவும், என்டிஏ கூட்டணி முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் குஷ்பு தெரிவித்திருக்கிறார். கடந்த வாரங்களில் வெள்ளியின் விலை கடுமையாக உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருந்தது. ஆனால் சில நாட்களாக நிலைமை மாறி கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. 10 நாட்களில் கிலோவுக்கு 50,000 ரூபாய் வரை குறைந்தது. இந்த நிலையில் வெள்ளியின் விலை 2 நாட்களாக மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. கிராம் 300 ரூபாய்க்கும் கிலோ 3,03,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.